ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோன் சூப்பராக மாதம் ஒரு டாஸ்க் இறக்கியிருக்காங்க. இதை முதலேருந்தே பண்ணியிருக்கலாம், பட் இப்போ தான் பண்ணவே தோணிருக்கு போல இருக்குது. செமையாக வந்துட்டு மார்னிங் டாஸ்க் என்னென்னா, உங்கள் மனசில் யார் இந்த ஒரு நபர் எனக்கான காம்படிஷனாக பார்க்குறேன், இன்னொருத்தர் என் லிஸ்ட்லேயே கிடையாது, நான்லாம் இவங்களால மதிக்க கூட கிடையாது, அந்த மாதிரி யாரை நீங்கள் சொல்வீங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கை வந்து கொளுத்தி போடுறாரு. செமையாக இருக்குது. அதுலேருந்து நல்லாவும் தெரியுது, ஓப்பனாக வேறு பேசணும்ல, சூப்பராக இருக்குது. சில விஜய் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய ஆண் வெர்ஷனாக நான் எஃப்ஜேவை பார்க்குறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா நீயே வந்துட்டு மூஞ்சில் கறியை பூசிக்கிற மாதிரி இருக்குமா இது? உன்னோட ஆண் வெர்ஷனாக அவர் என்னென்ன பேச்சு பேசிகிட்டு இருக்காரு, என்னென்ன வேலை பண்ணிகிட்ருக்காரு, என்னம்மா இது அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் யோசிச்சு பார்த்தா ஒரு வேளை இருக்குமோ, அதனால தான் அவங்களே சொல்கிறாங்களோ அப்படின்ற மறைமுந்து இருக்குது. அடுத்தது ஏன்னா வந்துட்டு ரம்யா போட்டு தாக்குறாங்க. ரம்யா தான் வந்துட்டு என்னோடய லிஸ்ட்லேயே சுத்தமாக கிடையாது, இப்போ அவங்க போனால் கூட எனக்கு சந்தோஷம்தான்ற மாதிரி பேசுகிறாங்க. இவங்க என் லிஸ்ட்லேயே கிடையாது அந்த மாதிரி கலாச்சி விட்றாங்க. சுபிக்ஷா உடனே எங்கள் அக்கா சொல்லிட்டாங்க வியானா, அதனால் நானும் வந்து ரம்யாவை தான் சொல்ல போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ரம்யா வந்துட்டு இப்போ சொரிஞ்சு விட்டாங்கல்ல வியானாவும் சுபிக்ஷாவும், அதனால் ரம்யா வந்துட்டு என் லிஸ்ட்லேயே இவ வந்து கிடையாது, அதாவது இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னா நான் வியானாவை சொல்லுவேன்ட்டாங்க. இவெல்லாம் முதல்ல ஆளே கிடையாதுன்ற மாதிரி கலாச்சி விட்றாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்துட்டு சாண்ட்ரா வெர்சஸ் கனின்னு ஒரு ஃபார்மேட் வேறு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு புதுசாக ஒன்று கிளப்பி விட்றாங்க. இது என்னடா புதுசாக இருக்குது, அதாவது இவங்களே கிளப்பி விட்றாங்களா உள்ளே வந்து கிளப்ப சொன்னாங்களான்னு தெரியல. சாண்ட்ரா வெர்சஸ் கனின்னு ஒரு ஃபார்மேட் வேறு ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நபர் வந்து என்னோடய லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கனியை வந்து பயங்கரமாக தாக்கக்கூடிய விஷயங்கள் வருது. ஸோ இதில் வந்து கமருதீன் யாரை சொல்ல போகிறாரு, விஜய் பார்வதி வந்து லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்றது யாரை சொல்ல போகிறாங்க, எஃப்ஜே இன்னும் சபரியோட அந்த குரூப்பு இவங்களாம் யாரை சொல்ல போகிறாங்கன்றது பெரிய சுவாரஸ்யம். இன்னொன்று இதில் திவாகர் இல்லை, திவாகர் இருந்துருந்தாருன்னா அவர் வந்து வினோத்தையும் கானவனோ திவாகரையும் தான் சொல்லியிருப்பாங்க ஈஸியாக. பட் என்ன பண்ணுறது, அவர் போயிட்டாரே. சரி, இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மங்களே.